Taste the Daily. ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் பூதாகரமான நிலையில் மீண்டும் அமளி ஆர்ப்பாட்டம் என அவையே பரபரப்பாக மாறியிருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அதிமுக சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் 2 பெண் குழந்தைகளுக்கு தந்தை என்ற முறையில் பேசுவதாக ஆரம்பித்தார். பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்தது தொடங்கி FIR கசிந்தது வரையிலான நிகழ்வுகளை குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசு அலட்சியமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். RB உதயகுமார் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலினே பதிலளித்தார். பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நியாயம் பெற்றுத்தர வேண்டியதுதான் திமுக அரசின் ஆணித்தரமான நோக்கம் என்ற முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்து ஆதாரங்களை திரட்டிய பிறகும் அரசை குறை சொல்வது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் என்றார். பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா உறுதியா ஆணித்தரமா முதலையே நான் சொல்லி விரும்புகிறேன். ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டு இருந்தா அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் என ஏற்கனவே பலமுறை விளக்கமளித்து விட்டதாக கூறிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் 60 நாட்களில் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிறப்பு நீதிமன்றம் மூலம் உச்சபட்ச தண்டனை வாங்கித் தரப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரங்கள் இருந்தால் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கொடுத்து விசாரணைக்கு உதவுங்கள் என்றதோடு மாணவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீண் விளம்பரத்திற்காக மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சிகளை கேட்டுக்கொண்டார். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். கடைசியாக அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச தொடங்கியதும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். அதிமுகவினர் எழுப்பிய கூச்சலுக்கு மத்தியிலும் பேசிக்கொண்டே இருந்த முதலமைச்சர் பொள்ளாச்சி வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதியவே 12 நாட்கள் ஆனது என்றும் இது அன்றைய முதலமைச்சரான சார் ஆட்சியில்தான் என எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டதை அடுத்து அதிமுகவினரின் அமளி இன்னும் அதிகமானது. மேலும் முதலமைச்சரை பேசவிடாத அளவிற்கு அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் ஒரு கட்டத்தில் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும்.
தொடர்ந்து அண்ணா நகரில் மனவளர்ச்சி குன்றிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விஷயம் குறித்து பேசிய முதலமைச்சர் அந்த விவகாரத்தில் அதிமுக நிர்வாகி கைதாகி இருப்பதை சுட்டிக்காட்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் திமுக நிர்வாகி இல்லை எனவும் திமுக அனுதாபிதான் எனவும் விளக்கமளித்தார். சுதாகர் அதிமுக வட்டச்செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரங்க இல்ல, திமுக உறுப்பினர் இல்ல, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. அவையில் இருந்து வெளிநடப்பு செய்து வெளியே வந்த அதிமுகவினர் பொள்ளாச்சி வழக்கை பற்றி பேசி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை நியாயப்படுத்த பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போலதான் அமைந்திருக்கிறதை தவிர, ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். Taste the Daily.